ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தற்போது நாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தின் அலங்கார ஊர்திகளும் பங்கேற்றது. இது தமிழக அரசின் சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் கிடைத்துள்ளது. இது குடவோலை முறையை அடிப்படையாக கொண்டு இந்த அலங்கார ஊர்தி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு 3ஆம் இடம் கிடைத்துள்ளது. முதல் 2 விருதுகளை பெற்ற மாநிலங்கள் ஒடிசா, குஜராத். முதல் 3 இடங்கள் ஒடிசா, குஜராத் மற்றும் தமிழகம். காகிதமில்லா கணினி வழி கோப்புகள் பொது சுகாதாரத்துறைக்கு முதலிடம். மின் ஆளுகை நடவடிக்கையின் கீழ் காகிதமில்லா கணினி வழி மின்னணு கோப்புகளை அதிக அளவில் தயாரித்து பகிர்ந்ததில் பொது சுகாதாரத்துறைக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. எந்த துறை அப்படின்றத கேட்பாங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தியாகிகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினம் ஜனவரி 30ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு மாவட்டத்தில் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் மாதந்தோறும் 4வது புதன்கிழமை செயல்படுத்தப்பட உள்ளது. எந்த நாள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி 30, 2024. இது நமக்கு தேர்வில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் ஈரான் நாட்டு மீன்பிடி படகு கடத்தப்பட்டிருந்தது. தற்போது இந்திய கடற்படையின் INS சுமித்ரா போர்க்கப்பல் அந்த கப்பலை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. எந்த போர்க்கப்பல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. INS சுமித்ரா. இது தேர்வில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த டி குகேஷ் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இந்த போட்டி எங்கு நடைபெற்றது? நெதர்லாந்து. மேலும் சேலஞ்சஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினை சேர்ந்த லியோன் லூக் மென்டோன்கா சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இதை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் பெயர் கொடுத்துருக்காங்க, நிகர் ஷாஜி. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் யார்? நிகர் ஷாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் ஆதித்யா L1 பற்றின முழு தகவல்களும் அடங்கிய ஒரு தொகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடுதல் நடப்பு நிகழ்வுகள். 69வது ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எங்கு நடைபெற்றது? குஜராத். இதில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். சிறந்த நடிகர் ரன்பீர் கபூர், சிறந்த நடிகை ஆலியா பட். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் விராட். இவர் 4வது முறையாக இவ்விருதினை வென்றுள்ளார். மேலும் இலங்கை கிரிக்கெட் வீராங்கனை சாமரி அட்டப்பட்டு என்பவர் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனை 2023 விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. 4வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி நடைபெறக்கூடிய இடம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இதற்கான இலச்சினை என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிச்சிறுத்தை. வறுமை ஒழிப்பு திட்டமான தீன் தயாள் அந்தியோதயா திட்டத்திற்கு சாரதி என்னும் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ வறுமை ஒழிப்பு திட்டம் எது? தீன் தயாள் அந்தியோதயா. இதற்காக சாரதி என்னும் ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய் என்பவருக்கு பைபவ் விருது வழங்கப்பட உள்ளது. பைபவ் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ரஞ்சன் கோகோய். இவ்விருது அஸ்ஸாம் மாநிலத்தின் உயரிய விருதாகும். சமீபத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தின் உயரிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ரஞ்சன் கோகோய். உங்களுக்கான கேள்வி, சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஈரான் நாட்டு படகை மீட்ட இந்திய போர்க்கப்பலின் பெயர் என்ன?
இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.